மீனவர்கள் அரசியல் பேசினாலே நீங்க ஈழம் டச் பண்ணாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் இருக்கு. இதுல எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நாகப்பட்டினத்துல அங்க இந்த தொழிலுக்கு போகக்கூடிய நம்ம மீனவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, சுடுறது, இதை இலங்கை படை செய்கிறது மட்டும் கிடையாது அப்படிங்கிறத விஜய் ஞாபகம் வச்சிருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரச குறிப்பாக டிஎம்கே மட்டும் நீங்க எப்படி குற்றம் சாட்டுறீங்க? இதுல பாஜகவினுடைய பங்கு என்ன, இல்லைன்னா மத்தியில் ஆண்டுட்டு இருந்த கட்சிகளுடைய பங்கு என்ன? உங்களுடைய விரல் பாஜக மீது திரும்பாததற்கான காரணம் என்ன? நீங்க அதுல வேற அரசியல் இருக்கு. மீனவர்களுக்காக ஜாடையாக திமுக மேலோட்டமாக விஷயம் பேசுது. நீங்க எங்களுடைய மக்கள்னு பேசுறாங்க, வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் சரி. ஆனா இவ்வளவு வருஷமாக இத்தனை உயிர்களை கொன்னது யாரு? அதற்கான கேள்வி எழுப்பணும்ல. அதற்கான உங்களுடைய சுண்டு விரல் மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஏன் திரும்பல? பாஜகவினுடைய கைக்குலி, பாஜகவினுடைய பி டீம், பாஜக தான் உங்களை இயக்குது அப்படிங்கிற கேள்வி நிஜமாகவே நமக்கு எழுப்புதில்ல. இதற்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்வார்? விஜய் அவர்களுடைய பார்வை இதுல என்ன? உண்மையிலே அவருக்கு திராணி இருந்தா, உண்மையிலே அவருக்கு இந்த விஷயத்துல உண்மையான அக்கறை இருந்தா, அவர் இதுல ஆழமாக அந்த விஷயங்களை எடுத்து அதற்கான வேலையை செய்யணும். ஈழத்தமிழர்கள் பற்றி பயங்கரமாக பேசி அவர்கள் இன்னைக்கு சீமானுக்கு காசு கொடுக்கறாங்க. நமக்காக பேச ஒரு நபர் இருக்கிறான்னு சொல்லி காசு கொடுக்கறாங்க. புலம்பெயர்ந்து அடிபட்டு சிக்கல் பட்டு உதைப்பட்டு இங்க முகாம்கள்ல இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு சீமான் என்ன செய்யறாரு? அவர்களுக்காக சீமான் என்ன பேசுறாரு? சீமானுடைய இயக்கமும் சீமானுடைய அரசியல் கட்சியும் அவர்களுக்காக செய்தது என்ன? அவர்களுக்கான தொடர் போராட்டங்கள் என்ன? தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீனவ நண்பனாக நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாற்றியிருக்கிறார். பல பிரச்சனைகளை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள் பாதுகாக்கப்படலை அப்படிங்கிறதுல தொடங்கி கல்லூரிகள் கட்டப்படலை, மீனவர்களுக்கான வாழ்வாதாரம், இலங்கை கடற்படை, அதே போல் பார்த்திங்கன்னா தேசிய தலைவர், இப்படி பல விஷயங்கள் அவர் டச் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக நேற்றைக்கு அங்கே களத்திலிருந்து என்ன மாதிரியான செய்திகள் வருது, அவர் பேசிய விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் மீனவர் சமூகத்திலேயே ஒரு அங்கம் மாதிரியே மீனவ நண்பன் அவருடைய திரைப்படங்களும் சரி, அப்புறம் மீனவர் சார்ந்த பாடல்கள், இப்போ உங்களுக்கு தரைமேல் பிறக்க வைத்தான், இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே ஒரு சென்டிமெண்ட் டச்சு. அதாவது டிஎம்கே கோலோச்சிட்டு இருந்த நேரத்தில் எம்ஜிஆர் நமக்கான நபர் அப்படிங்கிறத மீனவர்கள் தூக்கி பிடிச்சாங்க. ஏன்னா மீனவ சமூகம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படலை. அது மாதிரியே மற்ற சமூகங்களும், விவசாயிகளும் மற்றவங்களும், சாதாரணப்பட்ட மக்கள் நம்மள்கிட்ட ஒரு ஆள் வந்தார், நம்ம விஷயங்களை திரைப்படத்தில் பேசுகிறாரு, இந்த ரீதியில் தான் எம்ஜிஆரை மக்கள் இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் பீரியடில் அவங்க லூர்தம்மாள் அமைச்சர், லூர்தம்மாள் சைமன் அமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு ஒரு பிரதிநிதித்துவங்கிறது அமைச்சரவை சார்ந்தோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோங்கிறது ஒரு சிக்கலாக இல்லை, முக்கியமான இதுகள் கொடுக்கப்படலை. இப்போ கூட உங்களுக்கு மீனவர்களுக்கான தொகுதி நீங்கள் சிறப்பு தொகுதிகளை நீங்கள் ஒதுக்கணும், அப்போதான் மீனவர்களுடைய பிரதிநிதித்துவம் வரும் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தாரு. ஆமாம், நீண்ட நாள் கோரிக்கை. விதிவிலக்காக நம்முடைய அதிமுகவினுடைய ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மீனவ பிரதிநிதியாக உள்ளால ஏறினார். ஆனாலுமே நிரந்தரமாக மீனவ மக்களுடைய விஷயங்களை சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு, அவர்கள் சார்பாக நிற்கிறது, அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு இதுவரைக்கும் ஆள் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குறை நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு. களத்தில் நம்ம பார்த்தோம்னாலே மீனவர்கள் ஒருங்கிணையணும், அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாமே நடக்கு. ஏன்னா இந்த சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்படும் போது எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மீனவர் பகுதிகளை இப்படி விட்டு இந்த கேக்கு இப்படி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல ஒரு வாக்கு வங்கியாக ஒருங்கிணைந்து விடக்கூடாதுங்கிற நோக்கமும் அதில் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. குறிப்பாக நீங்கள் குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பெரும்பாலும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அங்கே இரண்டாவது பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறது மீனவர்கள் தான். ஆனால் அங்கே ஒரு மீனவரை போட்டு அந்த பிரதான கட்சிகள் அவங்க சார்பாக ஒரு நபர் வரணும் அப்படிங்கிற இது இல்லை.
அங்கே என்ன ஓட்டு அரசியல் இருக்குன்னு சொன்னால் பிஜேபிக்கு எதிரான ஒரு வாக்கு அரசியல். அதை தான் வந்து காங்கிரஸும் சரி டிஎம்கேயும் சரி அதை தான் வந்து கையாளுறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்தவரை போட்டாச்சுன்னு சொன்னால் மீனவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. மீனவர்களுமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால. ஆனால் ஒரு ஆளை மாற்றி போட்டால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரதான சமூகமாக இருக்கக்கூடிய நாடார்கள் அவர்களில் 2 பிரிவுகள் இருக்குது. கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கிறாங்க, இந்து நாடார்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ நாடார்களில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அப்போது அங்கே வந்து ஒரு ஓட்டு அரசியல் வந்து கட்டமைக்கப்படுது. இப்போ குறிப்பாக மீனவர்களுக்கான ஒரு இது நீண்ட காலமாக அது ஒரு குறையாக இருக்குது. இந்த நேரத்தில் விஜய இவர் நம்மாளுன்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் பலர்கிட்ட இருக்குது, மீனவர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் அதை சொல்லலை. விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தொடர்பு இருக்குது, நான் ஏற்கனவே வந்து இங்கே மீனவர்களுக்காக 2011 வந்து நான் போராட்டம் நடத்தியிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு. இதில் முக்கியமாக மீனவர்களுடைய வாக்குகளை குறி வச்சு தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை, அது கிட்டத்தட்ட பாலிட்டிஷியன் தான். நீங்கள் அங்கே போயிட்டு மீனவ நண்பன்கிறதும் திருவாரூர் போகும்போது பச்சை துண்டு போடுறதும், ஆமாம், இங்கே பச்சை துண்டு போட்டுட்டும் போகலாம். ஆனால் அவர் அதை போடலைங்கிறது அது கான்ஷியஸான டெசிஷன் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் ஒரு சரியான திட்டமிடுதல் இருக்குது. ஆனால் இவர் ஒரு வகையில் பார்த்தா ஆனால் சீமான் அவருடைய சாயல்ல பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு கூட நமக்கு நாகையினுடைய பேச்சு குறிப்பாக மீனவர் சமூகம் சார்ந்து வைத்த சிக்கல்கள் அப்படிங்கிறதுல இருந்து பார்க்க. ஆமாம், பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ மீன்வள கல்லூரி அப்படிங்கிறத வந்து பேசுகிறாரு. ஆனால் அங்கே இருக்குது, கல்லூரி இருக்குது. டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பேரில் வந்து மீன்வள யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கு கீழே தான் மற்ற கல்லூரிகள், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே அதுக்கு கீழே தான் வருது. ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, இதை தான் ஃபேக்ட் செக் யூனிட்டு சொன்னாங்க, இந்த ஜெயலலிதா அவர்கள் பேரில் கல்லூரி இருக்குன்னு. பட் அவர் குறிப்பிட்டது கடல்சார் விஷயங்கள், மெரைன் யூனிவர்சிட்டி அவருக்கே சொன்னது ஃபிஷரிஸ் இருக்குது, இது அதில் ஒரு அங்கமாக இருக்கலாம். பட் கடல் சார்ந்து இன்னும் பெரிய அளவுக்கு அவர் கேட்குறாரான்னு நமக்கு தெரியல. கல்லூரியே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அது ஃபேக்சுவலி தவறு தான். நேற்றைக்கே தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சரிபார்ப்பகம் அதை செக் பண்ணியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அலையாத்தி காடுகள் குறித்து அவர் கையில் எடுத்து, அலையாத்தி காடுகளை பொறுத்தளவில் இப்போ என்னுடைய நினைவிலே வந்து எங்களுடைய பகுதியிலே அலையாத்தி காடுகள் வந்து வளமாக இருக்குது. குறிப்பாக சுனாமிக்கு பிறகு இந்த அலையாத்தி காடுகளை நிறைய ட்ரஸ்ட்டும் சரி அரசாங்கமும் சரி இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அலையாத்தி காடுகளை வளர்த்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய பகுதிகளில் மணக்குடி இந்த பகுதிகளில் எல்லாம் ரொம்ப செழிப்பாக அந்த பகுதிகளில் இருக்கிறத பார்க்க முடியுது. இது இவர் பேசினது சரிதானான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லும்போது தான் 2 மடங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து பேசுகிறாங்க. அது மாதிரி சதுப்பு நில காடுகளை பற்றியும் பேசியிருக்கிறாரு. சதுப்பு நில காடுகளும் தமிழகத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. இன்னொன்று, மீனவர்களுடைய வளர்ச்சியில் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இதில் நம்ம 2ஆக பார்க்கணும். அலையாத்தி காடுகளோ சதுப்பு நில காடுகளோ இதற்கு முன்பாக இருந்ததை விட குறைந்திருக்கிறதுன்னு அவர் சொல்ல வராரா, திமுக ஆட்சியில் அது குறைஞ்சிருச்சுன்னு அவர் சொல்ல வராராங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இடையில இருந்த அதிமுகவை அவர் டச் பண்ணலை. ஆமாம், அந்த இடம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா திமுக கிளைம் பண்ணக்கூடியது நாங்கள் வந்தபோது 2021 இருந்ததை விடவும் நாங்கள் 2 மடங்காக அதை செஞ்சுருக்கிறோம், மீட்கப்பட்டது இவ்வளவு ஹெக்டேர்கள் அப்படின்னு முதலமைச்சரே கடந்த ஜூன் மாதம், இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதமே அவர் அந்த காடுகள், இந்த வீடியோஸு, அந்த பதிவுகளை இட்டிருக்காரு. இவ்வளவு லட்சம் ஹெக்டேர்கள் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், மீட்டிருக்கோம் அப்படிங்கிறதையே அலையாத்தி காடுகள் குறித்து ஒரு வீடியோவும் பதிவிட்டிருக்கு. இதில் மிக மிக முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டியது விஷயம், எங்கே சென்டிமெண்ட்டாக தமிழர்களை வந்து கையில் கொண்டு வர முடியும், எடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து விஜய் அவர்கள் செய்கிறார். ஒன்று, நாகப்பட்டினத்தில் போய் மீனவர் அரசியல் பேசுகிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய அரசியலை வந்து டச் பண்ணுறாரு. அதாவது ஈழத்தமிழர்களை நம்ம விட்டுற முடியாது, ஈழத்தமிழர்கள் நம்முடைய உறவுகள். என்ன பேசுகிறாரு, தகப்பனாக இருந்த தலைவனை இழந்த மக்கள் அப்படிங்கிறப்ப எங்கே கொண்டு வந்து அதை டச் பண்ணுறாருன்னு பாருங்கள். எப்போவுமே தமிழர்கள் மத்தியில் இப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து நிச்சயமாக இருக்குது. ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுனா இங்கே ஒரு அந்த உணர்வுபூர்வமான ஒரு ஒன்றித்தல் இருக்குல்ல, ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கிளர்ந்து எழக்கூடிய
அந்த உணர்வுபூர்வமான இது அதை வந்து இங்கே அறுவடையாக்குறதுக்கு விஜய் அவர்கள் முயற்சி செய்கிறாரு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் 2009 காலகட்டத்தில் விஜயும் கூட அந்த உண்ணாவிரதம் சார்ந்த விஷயங்களில் பங்கெடுத்தார். தாவேகா என்கிற கட்சி தொடங்கிய பிறகு ஈழம் சார்ந்து என்ன பேசப்பட்டிருக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு கருத்தரங்கமோ ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதோ, எனக்கு தெரிய மாவீரர் நாளுக்கு அவங்க போஸ்ட் போட்டாங்க, அதை தாண்டி எதுவும் அவங்க செஞ்சுட்டதா நமக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்குது? இப்போ இன்றைக்கி பல நிலைகளில் போரினுடைய வடிவம் மாறி நீங்கள் டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திர ரீதியிலாக சில நகர்வுகள் உலகம் முழுக்க பல நிலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. இதிலெல்லாம் தாவேகா என்ன செஞ்சுது, அல்லது விஜய் மக்கள் இயக்கமாக நீங்கள் இருந்த காலகட்டத்திலேயே 2011 பிறகு என்ன பண்ணிட்டீங்க போர் மௌனித்த பிறகுங்கிற கேள்வியெல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு இப்போ தான் எலெக்ஷனுக்கு வந்து அங்கே போய் நின்று அங்கே குறிப்பாக நாகப்பட்டினம் போகும்போது ஏன் ஞாபகம் வராரு, திருச்சியில் ஏன் ஞாபகம் வரல அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நான் 2011 நான் வந்து சொல்கிறேனே, ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் விஜய் அவர்கள் அங்கே வந்து அந்த போராட்டம் வந்து நடத்தினார். அது அந்த அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்கள் இருக்குல்ல, அது ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டது. நீங்கள் ஏன் பேசலை, நீங்கள் ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல அதுக்கு ஏறத்தாழ ஓர் ஆண்டுக்கு முன்பாக அவர் ராகுல் காந்தியை சந்தித்திருந்தார். அரசியலுக்கு வருவதாக ஏறத்தாழ 2 ஆண்டுகள் அந்த சமயத்திலே பேசவும் பட்டது. வேறு புற அழுத்தங்களும் இருந்ததுங்கிறத விமர்சனம் அப்பயே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திரைப்படங்களில் அதுக்கு பிறகு தான் ஈழத்தமிழர்கள் சார்ந்து தமிழ் உணர்வு சார்ந்து நிறைய விஷயங்களை, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், இப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உள்ளால திணிச்சு அவர் கொண்டு வர்றார். நான் மக்களோட நெருக்கமாக தான் இருக்கேன், அதுக்கு பிறகு வந்திருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஈழத்தமிழர்களோட நான் நெருக்கமாக இருக்கேன், மீனவர்களோட நெருக்கமாக. ஏன்னா நீங்கள் மீனவர்கள் அரசியல் பேசினாலே நீங்கள் வந்து ஈழம் டச் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் இருக்குது. இதில் எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நாகப்பட்டினத்தில் அங்கே இந்த தொழிலுக்கு போகக்கூடிய நம்ம மீனவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, சுடுறது, இதை வந்து இலங்கை படை வந்து செய்கிறது மட்டும் கிடையாது அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஏகப்பட்ட அட்டூழியங்களில் இந்திய அரசாங்கத்தினுடைய கப்பல் படை பண்ணுது. ஏன்னா நம்ம மீனவர்களை சுடக்கூடிய, எரியக்கூடிய, கொதிக்கக்கூடிய அந்த சீட் இருக்குல்ல, இரும்பு சீட்டில் போட்டு சித்திரவேதை பண்ணது வந்து இந்திய கப்பல் படை, அடித்தது இந்திய கப்பல் படை. அப்போது நிஜமாகவே வந்து உனக்கு கோபம் வந்து இந்திய அரசாங்கத்தின் மீதும் இந்திய கப்பல் படை மீதும் வரணும்ல. பல நேரங்களில் வந்து தாக்குனது வந்து இந்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தினுடைய கப்பல் படை. தமிழை கேட்டாலே அடிக்கிறான். இந்த வன்மம் அது மட்டும் இல்லைங்க. நீங்கள் இந்த ஈழ பிரச்சனை வந்து உக்கிரமாக இருந்த காலகட்டத்தில் கேரளாவிலே அடித்தாங்க. கேரளத்திலேயே நம்ம மீனவர்களை தமிழ் பேசின உடனே அவர்களை வந்து இந்திய கப்பல் படை வந்து தாக்குச்சு, பிடிச்சு அவர்களுடைய காசுகளை எடுத்தாங்க, அவர்களுடைய செல்போன்களை எடுத்தாங்க. உனக்கு படகு ஓட்டுறதுக்கு எங்கே லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம தமிழர்கள்ட்ட கேட்டாங்க. புரியுதா? அது மிகப்பெரிய சிக்கலாச்சு. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மீனவ அமைப்புகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மீன்துறை அதிகாரிகளை பார்த்து அதற்கான லைசன்ஸ் எல்லாம் இப்போ வாங்கியிருக்கிறாங்க, ஒரு தொடர் நடவடிக்கைகளாக. அப்போ நீங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசை, குறிப்பாக வந்து டிஎம்கே மட்டும் நீங்கள் எப்படி குற்றம் சாட்டுறீங்க? இதில் வந்து பாஜகவினுடைய பங்கு என்ன, இல்லைன்னா மத்தியில் ஆண்டுட்டு இருந்த கட்சிகளுடைய பங்கு என்ன? உங்களுடைய விரல் பாஜக மீது திரும்பாததற்கான காரணம் என்ன? அப்போ வெறும் ஓட்டு அரசியலை மேலோட்டமாக நீங்கள் செய்கிறீங்களா? சில விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இப்போ நன்னீரில் வந்து இறால் வளர்ப்பு விஷயங்கள்லாம் சிக்கல் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் பிரதான சிக்கல் என்ன? இங்கே நீங்கள் அங்கே நாகப்பட்டினத்தில் வந்து மீனவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோபம் நிஜமாகவே வந்து மத்திய அரசாங்கத்தை பார்த்து திரும்பி இருக்கணும்ல. ஏன் திரும்பலைங்கிற கேள்வி தானே எழுது நமக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வேற அரசியல் இருக்குது. மீனவர்களுக்காக ஜாடையாக திமுக வந்து மேலோட்டமாக விஷயம் பேசுது. நீங்கள் எங்களுடைய மக்கள்னு பேசுகிறாங்க, வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் சரி. ஆனால் இவ்வளோ வருஷமாக இத்தனை உயிர்களை கொன்னது யாரு? அதற்கான கேள்வி எழுப்பணும்ல. அதற்கான உங்களுடைய சுண்டு விரல் வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஏன் திரும்பலை? அப்போ என்ன உங்களுடைய நிலைப்பாடு?
நீங்க என்ன அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறது தெளிவு. இந்த இடத்துல தான் நீங்க வந்து பாஜகவினுடைய கைக்கூலி, பாஜகவினுடைய பி டீம், பாஜக தான் உங்களை இயக்குது அப்படிங்கிற கேள்வி நிஜமாகவே நமக்கு எழுப்புதில்ல. இதற்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்வார்? விஜய் அவர்களுடைய பார்வை இதுல என்ன? உண்மையிலே அவருக்கு திராணி இருந்தா, உண்மையிலே அவருக்கு வந்து இந்த விஷயத்துல உண்மையான அக்கறை இருந்தா, அவர் வந்து இதுல ஆழமாக அந்த விஷயங்களை எடுத்து அதற்கான வேலையை செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி ஈழத்தமிழர்கள் மீது வந்து அவருக்கு உண்மையிலே கரிசனையா இருந்தா தொடர் வேலைகளை வந்து ஈடுபடணும். நான் வந்து இவரை இன்னொரு சீமானாகத்தான் இந்த விஷயத்துல பார்க்கிறேன். ஏன்னா ஈழத்தமிழர்கள் பற்றி பயங்கரமாக பேசி அவர்கள் இன்னைக்கு சீமானுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க. நமக்காக பேச ஒரு நபர் இருக்கிறான்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. ஆனா புலம்பெயர்ந்து அடிபட்டு சிக்கல்பட்டு உதைப்பட்டு இங்க வந்து முகாம்கள்ல இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு சீமான் வந்து என்ன செய்யறாரு? அவர்களுக்காக சீமான் என்ன பேசுறாரு? சீமானுடைய இயக்கமும் சீமானுடைய அரசியல் கட்சியும் அவர்களுக்காக செய்தது என்ன? அவர்களுக்கான தொடர் போராட்டங்கள் என்ன? அதே கேள்வியை தான் நான் வந்து விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன். இந்த விஷயத்துல அதற்கான தெளிவோ அதற்கான அரசியலோ அதற்கான நுட்பங்களோ விஜய் அவர்களிடத்துல இல்லை. அதுதான் நமக்கு வேதனையான விஷயம். இன்னும் ஒரு என்ன ஒரு 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 பொய் மூட்டை, ஒரு பொய்யில கட்டி எழுப்பப்படக்கூடிய அரசியல் கட்சியாக விஜயுடைய கட்சியும் வருதா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. உண்மையிலேயே டிஎம்கே நமக்கு அதிருப்திகள் நிறைய இருக்கு. டிஎம்கே மீனவர்களுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, மீனவர்களை ஏமாத்துறது நிறைய இருக்கு, வளர்ச்சி திட்டங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா நீங்களும் கேள்வி கேட்டுட்டு நீங்களும் அதே மாதிரி நீங்களும் அதே வடிவத்தில் ஓட்டு அரசியலை மட்டும் மையப்படுத்தி நீங்க ஒரு கட்சியை வளர்த்துறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இந்த விஷயத்துல நமக்கு எழுது.